செய்தியை பார்த்து வருகிறோம். அமோனியா வாயு கசிவை அடுத்து மூடப்பட்ட எண்ணூர் கோரமண்டல் ஆலை மீண்டும் செயல்பட கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், பசுமை தீர்ப்பாயம் என்னென்ன கட்டுப்பாடுகளை இந்த ஆலைக்கு விடுத்திருக்கிறது? பாத்தீங்கன்னா கடந்த டிசம்பர் மாதம் சென்னை எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில கோரமண்டல் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு கசிவானது கடற்கரையில் பகுதியிலிருந்து இந்த வாயு கசிவானதில் இருந்து 8 கிராம மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர். இதில் இந்த வழக்கானது பசுமை தீர்ப்பாயத்தில் நடந்து வந்த நிலையில் இந்த வழக்கில் தற்போது இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் நிதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வானது இந்த தீர்ப்பையானது வாசித்திருக்கிறார்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா ஏற்கனவே அரசு சார்பாக ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு இந்த வல்லுநர் குழு அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது என்பது தொடர்பான அறிக்கையை தயார் செஞ்சிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த தொழிற்சாலையில உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 20 பாயிண்ட்ஸ் அவங்க கொடுத்திருந்தாங்க. அந்த 20 பாயிண்ட்ஸே அவங்க ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர் குழு அறிவித்த அந்த 20 பாயிண்ட்ஸையும் இந்த தொழிற்சாலையானது கண்டிப்பா நடைமுறைப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலையை மீண்டும் திறப்பதற்கு முன்பாக அனைத்து மத்திய மாநில அரசுகளுடைய அனுமதியை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியம், டிஎம்பி ஆகிய துறையின் கீழே இயங்கக்கூடிய இதை கண்காணித்து நேரடியாக கண்காணித்து சான்று வழங்க வேண்டும். ஆலைக்கு விதிக்கப்பட்டிருந்த ஏற்கனவே அபராத தொகையை இந்த ஆலை செலுத்திட்டதுனால அந்த தொகையை வைத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரண தொகைகளை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என்றால் முழுமையாக அனைத்து அனுமதியும் பெறப்பட்ட பிறகும், அது மட்டும் இல்லாமல் நிபுணர் குழு கொடுத்திருக்கக்கூடிய அந்த 20 நிபந்தனைகளும் பின்பற்றிய பிறகே ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பு முக்கிய தீர்ப்பாக சொல்லி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.